கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் எலக்ட்ரிக் வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். படிக்கட்டில இருக்க சுவிட்செல்லாம் மாற்றணும்னு சொல்லியிருந்தாரு. படிக்கட்டுலாம் 2 வே சுவிட்ச் இருந்தது 2 சைடும் போடுற மாரி. அப்புறம் சுவிட்சஸ் ஃபால்ட் ஆகும்போது வேறு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அவங்க வந்து சிங்கிள் வே மாரி ஆக்கி விட்டாங்க. ஒரு சைடில் போட்டால் தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. திரும்பி எல்லாமே 2 வேல ஒர்க் ஆகிற மாரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2 வே லைன் எதுக்காக சிங்கிள் வே மாற்றினாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, சுவிட்செல்லாம் ஃபால்ட் ஆகிருக்கு. அவங்க போட்டிருந்த சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய மாடல் ஆங்கர் சுவிட்சஸ்ஸு. அதாவது ஸ்க்ரூ நட் போட்டு டைட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாடல் சுவிட்சஸ் எல்லாமே. இந்த படிக்கட்டில பார்த்தீங்கன்னா 4க்கு 4 ஷீட் ஒன்று இருக்குது, 6க்கு 4 ஒன்று இருக்குது, 8க்கு 4 ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி சைஸில் ஐலம் ஷீட்டில் சுவிட்சு கட் பண்ணி போட்டு மாட்டியிருக்கு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிங் பண்ணுற கடை நெறைய இருக்கும். இப்போலாம் அந்த கடையே இல்ல. டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு. எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. அதனால் வுட் பாக்ஸே இருந்தால் கூட மாடலர் ஷீட் நிறைய வந்துருச்சு. அந்த வுட் பாக்ஸில் போடுற மாதிரி பிளேட் இருக்குது. மர பாக்ஸ்லேயே மாடலர் சுவிட்ச் போடக்கூடிய அந்த பிளேட்டை வாங்கிட்டு, அந்த பிளேட்டில் மாடலர் சுவிட்ச் வாங்கி மாட்டி சுவிட்செல்லாம் மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் பாக்ஸில் லைன்லாம் போடும்போது கீழே ஃபேஸ் கொடுப்போம். அதாவது பிரேக்கர்லேருந்து வரக்கூடிய லைனை வந்து கீழ் பார்ட்டில் கொடுப்போம் எப்போவுமே. மேல் பார்ட்டில் யூஸ் பண்ணுற பொருளை கொடுப்போம். அந்த பொருளோட ஒயரை சுவிட்சுக்கு மேல் சைடு கொடுப்போம். இந்த கீழ் பார்ட்டில் ஃபேஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கம்பியை சீவி இல்லை ஒயரை சீவி நீராக அப்படியே வந்து நம்ம கம்பியை போட்டு நிறைய பேர் ஸ்க்ரூவை டைட் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. ஒரு ஒரு சுவிட்சுக்கும் தனித்தனியாக லூப் போகிற மாதிரி சின்னதாக ஒயரை கட் பண்ணி லூப் போடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஷீட்டில் வந்து ஒரு 10 சுவிட்சு மாட்டிருக்கீங்கன்னா, அதில் ஏதோ நடுவில் ஒரே ஒரு சுவிட்ச் ஃபால்ட் ஆகிடுச்சு மாற்றணும் போது, எல்லா சுவிட்சோட ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பியை வெளில எடுத்துகிட்டு காப்பர் கம்பியை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுவிட்சை மாற்றிட்டு திரும்பி அந்த கம்பி உள்ளே தள்ளுற மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஒயர் லூப்பில் போட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சுவிட்ச் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, ஸ்க்ரூ லூஸ் பண்ணி அந்த ஒயரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு சுவிட்சை தனியாக மாட்டிடலாம். புதுசாக போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை ஆகிடும்னு அப்படி போட்டுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சுவிட்சில் எதுவும் ஃபால்ட் வரும்போது கழட்டும்போது இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி வெளில எடுத்துகிட்டு போடுற மாதிரி ஆகிடும்.